குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் 12 மந்த் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு முறையும் தேவையும் தொடர்ந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். பேபிஸுக்கு 1 வயசு ஆனதுமே அவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து கொடுத்து ஹெல்த்தியாக இருப்பாங்க, அதை எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேபிஸுக்கு 1 வயசு ஆனதுமே அவங்களோட பசி உணர்வில் வந்து சேஞ்சஸ் ஆகிறத நம்ம டைரெக்டாக பார்க்க முடியும் அப்படின்னு பீடியாட்ரிஷியன் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த டியூரிங் பீரியட்ல தான் பேபிஸுக்கு டீத் வந்து க்ரோத் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதாவது 6 மந்த்ல இருந்து 12 மந்த் கேப்ல வந்து டீத் வந்து க்ரோத் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டியூரிங் பீரியட்ல வந்து அவங்களுக்கு சாலிடான ஃபுட்ஸை வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். 1 வயசு குழந்தை வந்து சரியான அளவுக்கு வளர்ச்சி பெற ஒரு நாளைக்கு வந்து 1000 கலோரிஸ், 700 ml கிராம் அளவுக்கு கால்சியம், 600 அளவிற்கு விட்டமின் டி அண்ட் 7 மில்லிகிராம்ஸ் அளவுக்கு அயன் வந்து தேவைப்படுது. இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட்ஸை கால்குலேட் பண்றப்போ உங்க பேபிஸுக்கு எந்த மாதிரி உணவு வகைகளை கொடுக்கலாம் அப்படின்னு கவலையா இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த கவலையை விடுங்க. 1 வயசு குழந்தைக்கு எந்தெந்த உணவு வகைகள் கொடுக்கலாம், கொடுக்க கூடாது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னால வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா குக்கும்பர். 1 வயசு பேபிஸுக்கு வந்து குட் ஃபுட் வந்து குக்கும்பர். இதை குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி நீளமாக வெட்டி தரணும். குழந்தைங்களோட பாடி எக்ஸசிவான வாட்டர் லாஸால பாதிக்கப்படுறப்போ இது தடுக்கிறது மட்டும் இல்லாமல் பாடியை குளிர்ச்சியாக வச்சுக்கவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் என்னன்னா ப்ரோக்கோலி. வேக வச்ச ப்ரோக்கோலி வந்து இதில் வந்து ஃபைபர் அண்ட் விட்டமின் சி அதிக அளவு இருக்கு. குழந்தைங்களோட பசியை போக்குறது மட்டும் இல்லாமல் கண் பார்வை நல்லா இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இது கூட வேக வச்ச கேரட், பொட்டேட்டோ கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா பீன்ஸ். கருப்பு பீன்ஸ் இல்லைன்னா வெள்ளை பீன்ஸ் எதாக இருந்தாலும் ஓகே. அதிக அளவில் நியூட்ரிஷன் அப்புறம் ஃபைபர்ஸ் வந்து இருக்கு. பீன்ஸை நல்லா வேக வச்சு மசிச்சு கொடுக்குறப்போ அவங்களுக்கு சீக்கிரம் வந்து டைஜஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக எனர்ஜியும் கிடைக்க காரணமாக இருக்கு. அடுத்து என்னன்னா அவகோடா. க்ரீம் மாதிரி இருக்கு. இந்த அவகோடா வந்து 1 வயசு பேபிக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கு. அவகோடா ஃப்ரூட்ஸில் இருக்க ஹெல்த்தியான ஃபேட்ஸ் வந்து குழந்தைங்களோட பிரெயின் அண்ட் ஹார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுல கான்ட்ரிபியூட்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னடா கர்ட் இல்லைன்னா மில்க். பேபிஸுக்கு 1 வயசு ஆகிட்டாலே பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறத ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடலாம். இது வந்து உங்களோட சாய்ஸு. இந்த டைமில் பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு பதிலாக பால் பொருட்கள், இறைச்சி இந்த மாதிரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கால்சியம், விட்டமின் டி அண்ட் விட்டமின் B12 இருக்க ஃபேட் நிறைஞ்ச சோயா பாலை வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து என்னன்னா பனானா, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ். பனானா, மாம்பழம், ஸ்ட்ராபெரி, பீச் ஃப்ரூட் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து 1 வயசு குழந்தைங்களுக்கு தரலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து கொடுக்குறப்போ பேபி சாப்பிட மாட்டாங்களேன்னு கவலைப்பட வேணாம். குழந்தைங்க மோஸ்ட்லி நியூவாக நம்ம ஃபுட்டு கொடுக்குறப்போ 6 இருந்து 15 டைம்ஸ் அதுக்கு மேலே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஃப்ரூட்ஸை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுக்கலாம். லாஸ்ட் என்னன்னா ஓட் மீல். புரோட்டீன், கார்போஹைட்ரேட், மினரல்ஸ், ஹெல்த்தி ஃபேட்ஸ், ஃபைபர் அண்ட் விட்டமின் சி நிறைய இருக்க ஓட் மீல்ஸ் வந்து குட் ஃபுட் ஃபார் பேபி. நம்ம வீட்லேயே இந்த ஓட் மீல்ஸ் வந்து தயாரித்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு 1 வயசு அப்படின்றது மிகச்சிறிய வயசு தான். இந்த வயசில் பேபிஸுக்கு அதிக ஹார்டான ஃபுட்டையோ இல்லைனா அதிக சால்ட் நிறைஞ்ச ஃபுட்டையோ கொடுக்கறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோவில் 7 வகையான டிப்ஸை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய வகையான ஃபுட்ஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்கள் சஜஷனை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது தான் வீடியோ மேக் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.